أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல உரையாடல்கள் பத்தி பார்த்தோம். உம்ராவுக்கு போறது சம்பந்தமான உரையாடல்கள், இந்த பேரனுக்கும் பாட்டனுக்கும் அந்த உரையாடல்கள் சம்பந்தமா பார்த்தோம். அதே வாக்குல இன்னைக்கு ஹஜ்ஜி பத்தி ஒரு ஷிர் இருக்குது, கவிதை. அதை பார்ப்போம். இந்த கவிதைக்கு போறதுக்கு முதல் ஒரு சில சொற்கள் தந்திக்கிறாங்க, அந்த சொற்களை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதலாவது சொல் ஜாமலே. ஜாமலே என்றா தோழமை கொண்டான், நட்பு கொண்டான் என்ற அர்த்தத்துல வரும். ஜமீல் என்றா வகுப்பு தோழனுக்கு சொல்றேன். ஜமீலுன் என்றா வகுப்பு தோழன் என்று சொல்றது. இரண்டாவது சொல் ஹுஷூ உன். ஹுஷூ என்ற இறையச்சம். ஹஷியே என்ற இறையச்சத்தோட வணங்கினான், இறையச்சத்தோட பயந்தான். அந்த அல்லாஹ்வை இறையச்சத்தோட வணங்கினான் அந்த சொல்ல ஹுஷூ ஹஷியங்கிறது பாவிக்கிறேன். அடுத்தது சுரூர். சுரூர் என்ற சந்தோஷம். அடுத்தது தாஃபா. தாஃபேன்ட்டு சொல்றது சுற்றினான். தாஃபே சுற்றினான் அல்லது தவாப் செய்தான் அல்லது வலம் வந்தான் என்ற அர்த்தத்தெல்லாம் பாவிக்கிறது. அடுத்த சொல் தௌக்கீர். தௌக்கீர்ண்டா வக்கரையிலிருந்து வந்தது. வக்கர மண் கண்ணியப்படுத்தினான், மதித்தான் என்ற அர்த்தத்துல வரும். வக்கர யுவக்கேரு தௌக்கீர். அதே சமயம் எஹ்தரம. எஹ்தரமையும் அதுல இருந்து வந்ததுதான். எஹ்தரம இதுவும் யூஸ் பண்றது. எஹ்தரம என்றும் யூஸ் பண்றது. கண்ணியப்படுத்தினான், கண்ணியம் அதுக்கு யூஸ் பண்றது. அடுத்தது மத்தாப். தாபேண்டா பாவமிச்சி. தௌபா கேட்டான், பாவமிச்சி செய்தான். தாபே அதுல இருந்து வந்ததுதான் மத்தாப். மத்தாபேண்டா பாவமிச்சி. அடுத்தது ரஜா. ரஜாண்டா எதிர்பார்த்தான். ஒன்று தனக்கு நடக்க வேண்டும் என்பதற்காக எதிர்பார்க்கிறேன், அல்லாட்ட நன்மை எதிர்பார்க்கிறேன், அந்த இதுக்கெல்லாம் ரஜா. ரஜாண்டா எதிர்பார்த்தான். ரஜா உண்டா எதிர்பார்ப்பு. மபரூர் என்றா நன்மை. பெர்ரூன் என்றாலும் நன்மை. பெர்ரூன் நம்ம ஏற்கனவே படித்தோம். பெர்ரூன் என்றாலும் நன்மை. மபரூர் என்றா நன்மையாக, நன்மை என்று சொல்லலாம். அடுத்தது அதா. அதாண்ட நிறைவேற்றினான். அதா நிறைவேற்றினான். அடுத்தது தசவுவத. தசவுவது என்ற கட்டிச்சாதனமாக எடுத்துக்கொண்டான். கட்டிச்சாதனமாக எடுத்துக்கொண்டான். அடுத்தது பர்னாமிஜ். பர்னாமிஜ் என்ற நிகழ்ச்சி நிரல், ஷெடியூலுக்கு சொல்றது. ஷெடியூல் நிகழ்ச்சி நிரல், அதுக்கு பர்னாமிஜ்ன்னு சொல்றது. இப்போ உதாரணமா ஒரு அறிக்கை எழுதுறதுக்கு நாம நிகழ்ச்சி நிரல் போடுவோமே, அந்த இதுக்கு தான் பர்னாமிஜ். அந்த நிகழ்ச்சி ஃபெஸ்ட்டுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்க போகுதுன்னா அந்த ஃபெஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடந்து சம்பந்தமா என்னென்ன நிகழ்ச்சி நிரல், அல்லது ஒரு மீலாது நபி விழா நடக்க போகுதுண்டா அப்ப அதுக்கு ஒரு ஷெடியூல் இருக்குமே. இத்தனை மணிக்கு கிராத் ஓதுரு, இத்தனை மணிக்கு இந்த அவர் தலைமையுரை, அதிபர் தலைமையுரை, அப்படி அப்படி ஷெடியூலா போடுவோமே, அந்த இதுக்கு தான் பர்னாமிஜ்னு சொல்றது. அடுத்தது தஅப்பத. தஅப்பது என்றா வணங்கினான். தஅப்பத என்றா வணங்கினான். மிசால் என்றா முன்னுதாரணம். மிசால். மிசால் என்றா முன்னுதாரணம். மிசாலியும் என்று முன்னுதாரணமாக, ரோல் மாடல் அதுக்கும் சொல்றது முன்னுதாரணம். மிசால் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ்ல எக்ஸாம்பிள் என்று சொல்லுவாங்க. மிசாலியும் என்றா முன்னுதாரணமாக, ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டான், அந்த இதுக்கும் சொல்றது மிசாலியும். அடுத்தது அஹ்லா. அஹ்லாண்டா இனிமையானது. அஹ்லா இது இவ்வளவு இனிமையானது. அஹ்லாங்கிறது இஸ்மு தஃலீல்ல வருது. இனிமையானது. அஜ்மல் அழகானது. அழகான, மிக அழகானது, மிக இனிமையானது அஹ்லா. அதே மாதிரி ஹுல்வுன் என்ற இனிமையானது. ஹுல்வுன் இனிப்புக்கு ஹுல்வுன்னு சொல்றேன். ஹுல்வுன். ஹுல்வத்துன் என்றாலும் இனிப்பு. ஹுல்வத்துன் என்றால் இனிப்பு, இனிப்புகரமானது. இதுக்கு ஹுல்வத்துன்னு சொல்றேன். ஹுல்வுன் என்றா இனிப்பு. சரி, நம்ம இப்ப கவிதைக்குள்ள போவோம். அஷ்ஷிரு ராபி, நான்காவது கவிதை. இது நாம பார்க்க போற நாலாவது கவிதை. சஅதுன் வ மன்சூருன் ஃபில் ஹஜ்ஜி. ஹஜ்ஜில்
சவுதும் மன்சூரும் இருக்கிறார்கள். சவுதுங்கிறதும் மன்சூருங்கிறதும் ரெண்டு பேரு, ஆக்களோட பேரு. அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கிறார்கள். அப்ப இந்த கவிதை வந்துட்டு ஹஜ்ஜி சம்பந்தமான கவிதை. ஹஜ்ஜில் நடக்க போற விஷயங்களை பத்தி தான் இந்த கவிதை செல்ல போகுது. ஹஜ்ஜில் சவுது மன்சூரும் ஹஜ் செய்தார்கள் அல்லது ஹஜ்ஜில் இருக்கிறார்கள். ரெண்டு மாதிரி அர்த்தம் எடுக்கலாம். முதலாவது பாருங்க, சவுதுன் கதுசாமல மன்சூரன். சவுத் ஒரு ஆளோட பேரு, கதுசாமல நட்புறவு கொண்டு விட்டான் அல்லது தோழமை கொண்டு விட்டான். கதுன்னு சொல்றது இவரத்துல உறுதிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்றேன். உதாரணம், கது மாத்த என்றா இறந்து விட்டான். சுவரா செஞ்சு இறந்து விட்டான். கது ஜாமலின்னா சுவரா அது நட்பு கொண்டு விட்டான்னு உறுதியா சொல்றதுக்கு தான் கது யூஸ் பண்றேன். இப்ப கது ஜாமலே நட்பு கொண்டான் அல்லது நட்பு கொண்டு விட்டான். மன்சூரன் மன்சூரோடு, சவுத் மன்சூரோடு நட்பு கொண்டான் அல்லது கொண்டு விட்டான். லில்லாஹி, லில்லாஹி என்ற அல்லாஹுக்காக வேண்டி. குஷூஅன் பசியிலிருந்து வந்தது. குஷூஅன் இறையச்சத்தோடு, உள்ளச்சத்தோடு. வசுரூரன் மேலும் சந்தோஷமாக. அப்ப இப்படி கருத்தருத்த எப்படி வரும்? சந்தோஷமாகவும் மேலும் குஷூவன் இறையச்சமாகவும் இறையச்சத்தோடும் அல்லாஹுக்காக வேண்டி சஅத் மன்சூரோடு தோழமை கொண்டான், நட்பு கொண்டான் அல்லது நட்பு கொண்டு விட்டான் என்று கருத்தெடுக்கலாம். இரண்டாவது பாருங்க, தாஃபா அவர்கள் இருவர்களும் சுற்றினார்கள். தாஃபேண்டா சுற்றினான், அதுல இருவர்கள் சுற்றினார்களுக்கு தாஃபா அவர்கள் இருவர்களும் சுற்றினார்கள். பில் பைத்தி, பில் பைத்தன் சென்றது கௌபாவை செல்றது. கௌபாவை தான் சுற்றினார்கள். பைத்தன் சென்றது அல்லாஹ்வின் வீடு. அல்லாஹ்வின் வீடு என்ற இடத்தில் சொல்றது கௌபாவை. கல்பஹுமா அவர்கள் இருவர்களது உள்ளங்கள், கல்புனுண்டா உள்ளம், அவர்கள் இருவர்களது உள்ளங்களும் இது அல்லாஹ்வின் வீட்டை சுற்றி வந்தார்கள். அவர்கள் இருவர்களது உள்ளங்களும் உப்பண்டில்லாஹே அல்லாஹ்வின் அன்போல் வலிந்த நிலையில், அல்லாஹுடைய அன்பால் நிரம்பிய நிலையில், வலிந்த நிலையில், அது மறைமுகமா காணப்படுகிறது. இவரத்துல வலிந்து என்று சொல்றதுக்கு ஒரு சொல்லும் வரல. ஆனா இவரத்துல கருத்து எடுக்கக்குள்ள அப்படித்தான் எடுக்கணும். அல்லாஹ்வுடைய அன்பால அவர்கள் உள்ளங்களும் நிரம்பிய நிலையில் அல்லது வலிந்த நிலையில் அன்பால அவர்கள் இருவர்களும் அல்லாஹ்வின் வீட்டை, அதாவது கௌபாவை சுற்றி வந்தார்கள். தௌகீர் என்று சொல்றது கண்ணியத்தோடு மதிப்போடு. வக்கர ரப்பஹு என்றா கண்ணியத்தோடு அல்லாஹை வணங்கினான். வக்கர ரப்பஹு என்றா அல்லாஹை கண்ணியத்தோடு மறங்கினான் என்ற அர்த்தத்துல வரும். தௌகீர் என்று சொல்றது அதுல இருந்து வந்ததுதான். மதிப்பு கண்ணியம் என்ற அர்த்தம் கொடுக்கலாம். அது கண்ணியத்தோடும் அல்லது மதிப்போடும், ஹுப்பன் இல்லாஹி அல்லாஹ்வை அன்போடும், அன்போடும் கல்பகும் அவர்களது இருவர்கள் உள்ளங்கள் அல்லாஹ்வின் வீட்டை, அதாவது கௌபாவை அவர்கள் இருவர்களும் சுற்றி வந்தார்கள். தாஃபான தவாப் செய்தார்கள் என்றும் கொடுக்கலாம். தாஃபா சவாப் செய்ததான் சொல்றது. மூன்றாவது பாருங்க, வஅலா அரஃபாத்தின், வஅலா அரஃபாத்தின் கது வக்கஃபா. வக்கஃபேண்டா நின்றான் அல்லது தரித்தான் என்ற கருத்து கொடுக்கலாம். வஅலா அரஃபாத்தின், அரஃபாத்துங்கிறது இடத்துல அரஃபா. அரஃபாங்கிறது ஹாஜியல் ஹஜ்ஜிக்கு போய் நிக்கிற தங்குற ஒரு இடம். அரஃபா, மீனா, முஸ்தலிஃபா, அந்த இதுல அரஃபா, அரஃபாவும் உண்டு. வஅலா அரஃபாத்தின் அரஃபாவில் அவர்கள் கது வக்கஃபா, கது வக்கஃபா என்ற அவர்கள் இருவர்களும் தங்கினார்கள் அல்லது நின்றார்கள் அல்லது தரித்தார்கள் இந்த கருத்துல கொடுக்கலாம். தம் உ, தம் உன்னு சொல்றது கண்ணீர். கண்ணீருக்கு தம் உன்னு சொல்றது. அப்ப தம் உ மேலும் கண்ணீர், தரா ஆ வெளிப்பட்ட நிலையில் அல்லது காண்கின்ற நிலையில், கண்ணீர் அவர்களது கண்களில் இருந்து வெளிப்பட்ட நிலையில். மௌஃபூரன், மௌஃபூரண்டா நிரம்பிய, நிரம்பிய நிலையில். மௌஃபூர், மௌஃபூரண்டா நிரம்பிய நிலையில். அது எந்த சொல்லேந்து வந்தேன்டா அவுஃபர, அவுஃபரேண்டா நிரப்பமாக கொடுத்தான். அவுஃபர, அவுஃபர என்ற நிரப்பமாக வழங்கினான், வாரி வழங்கினான் என்ற அர்த்தத்துல வரும் அவுஃபரேண்டா.
அப்ப மௌஃபூரண்டா நிரம்பிய நிலையில் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் நிரம்பிய நிலையில் அவர்கள் இருவர்களும் அரபாவில் தரித்தார்கள் அல்லது நின்றார்கள். பிதுஆ இன் பிதுஆ இ என்றா பாவம் பாவம் மன்னிப்போடு. பிதுஆ துஆன்னு சொல்றது இடத்துல பிரார்த்தனையோடு எடுங்க. பிரார்த்தனையோடு மதாபு மதாபுன பாவ மீச்சியோடும் பிரார்த்தனையோடும் வரஜா வரஜானா எதிர்பார்ப்போடும் பாவ மீச்சியோடும் பிரார்த்தனையோடும் ஐயக்குபல ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஏற்றுக்கொள்வதற்காக ஹஜ்ஜன் மபுரூரான்னு சொல்றது சிறந்த ஹஜ்ஜாக, மபுரூரார் சொல்றது நன்மையான ஹஜ்ஜாக. அது ஒரு இது குறையுமே இல்லாம அல்லாஹ்விடத்துல அந்த ஹஜ்ஜி அன்று பிறந்த பாலகன் போல ஆகிற அந்த நிலைமைக்கு தான் ஹஜ்ஜன் மபுரூரா, அப்படி ஒரு ஹஜ்ஜுக்கு தான் ஹஜ்ஜன் மபுரூரான்னு சொல்றேன். ஒரு குறையுமே இல்லாத ஒரு ஹஜ்ஜி, திருப்திகரமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. அப்ப இடத்துல ஹஜ்ஜுபல ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த ஹஜ்ஜாக, வரஜா எதிர்பார்ப்போடும் பாவ மீட்சியோடும், விதுஆ பிரார்த்தனையை கொண்டு பிரார்த்தனையின் மூலமாகவும், மௌபூரன் தரா கண்ணீர் அவர்களது கண்களில் இருந்து கண்ணீர் நிரம்பிய நிலையில் அவர்கள் அரபாவில் தரித்தார்கள். அவர்கள் இருவர்களும் அரபாவில் தரித்தார்கள். என்னத்தால இந்த கண்ணீர் வந்துச்சு என்றால் அல்லாஹுடைய நேசத்தால், அல்லாஹுடைய அன்பு அது வெளிக்காட்டு. இறை அன்பால கண்ணீர் வெளிப்படுகிறது. அதைத்தான் அதோட உள்நோக்கம், அந்த அதுல உள்கருத்து அதைத்தான் சொல்லுது. லில் ஹஜ்ஜி என ஹஜ்ஜி அதா அதாண்ட நிறைவேற்றினான், நிறைவேற்றினான். லில் ஹஜ்ஜி ஹஜ்ஜானது அதா அல்லமனா அல்லமேன கற்பித்தான், அல்லமனாட எங்களுக்கு கற்பித்தான். அப்ப எப்படி வரும்? அல்லமங்கிறதுல ஃபாயில் ரசூலுல்லா நபியத்தான் செல்லுது. அப்ப ஹஜ்ஜை நிறைவேற்றுவதை எங்களுக்கு ரசூலுல்லா கற்பித்தார்கள். எவ்வாறு ஹஜ்ஜி நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூலுல்லா எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அல்லது கற்பித்தார்கள். ஈயாஹு நபி என்று சொல்றது, சொல்றது நேரடி அர்த்தம் எச்சரித்தான் என்ற கருத்துல வரும். இவ்விடத்துல ஈயாஹு என்கிறது இந்த ஹூ போய் குறிக்கிற ஹஜ்ஜை எப்படி நிறைவேற்றணும்ங்கிறத பத்தி எங்களுடைய நபி எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்ற கருத்துல எடுக்கலாம். ஹஜ்ஜி அதா அல்லமனா, ஹஜ்ஜை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுக்கு எங்களது நபி கற்றுத்தந்தார்கள். அதனை நீ கட்டிச்சாதனமாக எடுத்துக்கொள். என்கிறது எனவே அதனை நீ கட்டிச்சாதனமாக எடுத்துக்கொள். என்னத்தே? அந்த ஹஜ்ஜை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூலுல்லா கற்றுத்தந்தாங்களே, அதை நீ கட்டிச்சாதனமாக எடுத்துக்கொள். இத்தபா என்ற பின்பற்று, இத்தபா என்ற பின்பற்றினான், திபா பின்பற்றுதல், திபா. அப்ப இத்தபா என்ற ஏவல்ல சொல்றாரு, அதனை நீ பின்பற்றி. பர்னாமிஜ் இர்ஷாத், பர்னாமிஜ் என்ற நிகழ்ச்சி நிரல், ஷெட்யூல். இர்ஷாத் என்ற நேர்வழி காட்டி, நேர்வழி. அப்ப நேர்வழி நிகழ்ச்சி நிரலை நீ பின்பற்று, நேர்வழி நிகழ்ச்சி நிரலை நீ பின்பற்று. அல்ஹாதி என்ற வழிகாட்டி, அல்ஹாதி என்று சொல்றது வழிகாட்டி. ஹதாண்ட வழிகாட்டினான், அப்ப அல்ஹாதி என்ற நேர்வழி காட்டி, ஹுதாண்ட நேர்வழி. அப்ப வபி சுனன் சுன்னத்துன் என்ற சுன்னத்துக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கள். அந்த சுன்னத்துக்களை கொண்டு, வல்ஹாதி வழிகாட்டியின் சுன்னத்துக்களை கொண்டு, வழிகாட்டியின் சுன்னத்துக்கள்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கள். நாங்கள் வணங்குகிறோம். வணங்கினார். நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். லினகூனே
இருப்பதற்கு, காணீன இருந்தான், காண எக்கூனு நக்கூனு நாங்கள் இருப்பதற்கு, இனக்கூன மிசாலன் உதாரணமாக, முன்னுதாரணமாக, லித்தக்குவா இறையச்சத்துக்கு. அப்ப இறையச்சத்துக்கு முன்னுதாரணமாக இருப்பதற்கு நாங்கள் ரசூலுல்லாஹின் நேர்வழி காட்டல்களை, வழிகாட்டியின் சுன்னத்துக்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், நாங்கள் வணங்குகிறோம் இந்த அர்த்தத்துல எடுக்கலாம். மா அஹ்லா, மா அஹ்லான்னு சொல்றது அது எவ்வளவு இனிமையானது. மா அஹ்லாங்கிறது உஸ்லூபு தஅஜ்ஜுபுட சத்தம். தனிய அஹ்லா என்று மட்டும் வந்தா இஸ்மு தஃலீல், இஸ்மு தஃலீல். அஹ்லாங்கிறது இஸ்மு தஃலீல். உதாரணமா அஜ்மல், அஜ்மல் அழகானது, மிக அழகானது. அஜ்மல். ஜமீல் என்றா அழகானது, அஜ்மல் என்றா மிக அழகானது. கரீம் என்றா சங்கையானது, மதிப்பானது. அக்ரம் என்றா மிக மதிப்பானது, மிக சங்கையானது. அப்ப அதுல இருந்து வந்தது மாஹ்லா சொல்றது எவ்வளவு அழகானது, எவ்வளவு அழகானது. அல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜானது, ஹஜ்ஜுங்கிறது எவ்வளவு அழகானது. பிஹீனஸ் அது சயிதேன சந்தோஷம் அடைந்தான். பிஹீனஸ் அது இந்த ஹஜ்ஜை கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். பிஹி போய் குறிக்கிறது ஹஜ்ஜுக்கு. அப்ப ஹஜ்ஜை கொண்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் அல்லது மகிழ்ச்சி கொள்கிறோம். சரி, நாம ஏற்கனவே பார்த்த அந்த மாடல் பேப்பர்ல தந்த ஒரு 3 கேள்வி தந்திருக்கேன் அடுத்தது. அப்ப அதையும் பார்ப்போம். இது ஒரு சின்ன ஒரு கவிதை தான், அதனால அது முடிஞ்சிடும். அதனால நம்ம ஒரு 3 கவிதை, 3 கொஸ்டின் செட் பண்ணியிருக்கேன். அப்ப அதையும் பார்த்துட்டு இன்றைய கிளாஸ் முடிப்போம். முதலாவது கேள்வியை பாருங்க. ஐயின் அல் இஸ்முல் மம்னு மினஸ்வரும் மினல் அஸ்மா இல் ஆத்யா. அத்தாண்டா வந்தது, ஆத்தியாண்டா வரக்கூடிய. அஸ்மா பெயர், இஸ்முன் என்ற பெயர், அஸ்மாட பெயர்கள். மம்னு மின சர்ஃப் என்ற சர்ஃப் செய்ய தடுக்கப்பட்ட சில சொற்கள், சர்ஃப் செய்ய தடுக்கப்பட்டது. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்றது கைரு முன்சரிஃப் என்றும் சொல்றது. கைரு முன்சரிஃப் என்றும் சொல்றது இதே சப்ஜெக்ட தான் கைரு முன்சரிஃப் என்றும் சொல்றது. அப்ப கீழுக்கு ஐயின் என்ற தெரிவு செய். இப்ப கீழே தரப்பட்ட சொற்கள் இருந்து பேர்கள்ல இருந்து மம்னு மின சப் சொற்களை தெரிவு செய்யட்டான். நாம மம்னு மின சப் சொற்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உதாரணமா மக்கா, மக்கா, மிஸ்ர், மிஸ்ர். அடுத்தது ஃபாத்திமா, ஃபாத்திமா ஆக்களோட பேரு, ஃபாத்திமா. ஒரு சில நாடுகளோட பேரு, ஆக்களோட பேரு. இப்படி கடைசியில அதுக்கு உதாரணமா இப்படி தூ மட்டும்தான் செய்யும், ஃபாத்திமா துன்னு செய்யாது. அதே மாதிரி கசரா ஃபாத்திமா தின் என்று கசராலாம் வராது, கசரத்தையும் கசராலாம். அப்ப ஃபாத்திமத்தே தான் நசுதான் வரும். அப்படியான சொற்கள் பார்த்தோமே. அப்ப அதுல இருந்து அது தெரிவு செய்யட்டோம். முதலாவது தந்திருக்கிறாங்க முவல்லிஃபுன். முவல்லிஃபுன் என்றா ஊழியருக்கு செல்லுவோம். முவல்லிஃபுன் என்றா தொழிலாளர், ஊழியர். அந்த இதுல இருப்பேன் கெஷியர், கெஷியர்ல அப்படி ஊழியர், வேலையாள், ஆபீஸ்ல வேலை செய்யறாக்களுக்கெல்லாம் முவல்லிஃபுன்னு சொல்றேன். நபீல், நபீல் என்றா நிதானமானவர், அமைதியானவர்னு சொல்லுவாங்க. நபீல், நபீல் என்றா அமைதியானவர் அல்லது நிதானமானவர் என்றும் சொல்லுவாங்க. ஹலீல், ஹலீல் என்றா உற்ற நண்பர். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் நபீலும் ரெண்டு லம்மத்தையும் வரும், ஹலீலும் ரெண்டு லம்மத்தையும் வரும். மைக்கேல், மைக்கேல்ங்கிற ஒரு ஆளோட பேரு. இதுக்கு மைக்கல்லூ வந்தா ஒரு மைக்கல்லூன்னு போடையில. அப்ப இதான் சரி, இதான் வரும். இதெல்லாம் பிழை. ஓகே தானே. அடுத்ததுக்கு போற பாருங்க. உதுக்குர் அல்மானா, தக்கரைனா நினைவுபடுத்தினான். உதுக்குர் என்ற நினைவுபடுத்து. அல்மானாங்கிறது அர்த்தம். மானா, மாமானா என்ன கருத்து, மாமானாண்டா என்ன கருத்து, என்ன அர்த்தம். மானாலி களிமத்து மஸ்தூர், மஸ்தூர் என்ற கருத்து என்ன, மஸ்தூர் என்ற சொல்லோட கருத்து என்ன. சத்தரையிலிருந்து வந்தது மஸ்தூர். சத்தரை என்றா மறைத்தான், சத்தரைண்டா மறைத்தான். அப்ப பார்ப்போம் நாம கீழுக்கு. முதலாவது முஹ்தஃபி, முஹ்தஃபி என்று தந்திருக்கிறாங்க. முஹ்தஃபி, முஹ்தஃபிங்கிறது இஹ்தஃபா என்று சொல்றது வந்தது. இஹ்பா, இஹ்பாண்டு நம்ம படிச்சிருக்கிறோமே தஜ்வீத்ல. இஹ்பாண்டா என்ன, இஹ்பாண்டா மறைச்சி ஓதுறது. சுகுன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இஹ்பாவுடைய எழுத்துக்கள்ல கொண்டு வந்தா
நாம அதை மறைச்சி ஓதணும், உண்ணாவோடு சேர்த்து மறைச்சி ஓதணும் சுக்குன் செய்யப்பட்ட நூனோட. அப்ப அதுல இருந்தா வந்தது. இப்ப நீங்க அதோட கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு பாக்குற லேசா இருக்கு பாத்தீங்களா. இப்ப எதோட லிங்க் ஆக்குறேன், தஜ்வீதோட நான் இப்ப லிங்க் ஆக்குறேன். அப்ப அதோட லிங்க் பண்ணக்குள்ள இது உங்களுக்கு லேசா இருக்கு பாக்குறது. முஃப்தஃபி மறைந்துள்ளது, மறைத்து ஓடுற. அப்ப இதான் சரி. அடுத்த சொற்களையும் நம்ம பார்ப்போம், பரவாயில்ல. மஹ்ஃபூல், மஹ்ஃபூல்ங்கிறது ஹஃபிலேன்னு வந்தது. ஹஃபிலே என்றா பாதுகாக்கப்பட்டது அல்லது மனனம் செய்தான், மனனம். ஹஃபிலேண்டா மனனம் செய்தான் அல்லது பாதுகாத்தான். மஹ்ஃபூல் என்றா பாதுகாக்கப்பட்டது, மஹ்ஃபூல் என்றா பாதுகாக்கப்பட்டது. அடுத்தது மஸ்ரூக், சரிக்கையிலிருந்து வந்தது. சரிக்க என்றா திருடினான், சரிக்க என்றா திருடினான். சாரிக்குன் என்றா கல்லன், சாரிக்குன் கல்லன், சாரிக்குன் கல்லன். அதே மாதிரி லிஸ்ஸுன் என்றும் சொல்றது. லிஸ்ஸுன் என்றாலும் கல்லன், லிஸ்ஸுன். சாஇகுன் டிரைவர், மாத்திக்கொள்ள கூட. சாஇகுன் டிரைவர், சாரிக்குன் திருடர், சாஇகுன். சரியா. அப்ப மஸ்ரூப் கண்டா திருடப்பட்ட, மஸ்ரூப் திருடப்பட்ட என்ற கருத்துல வரும். அடுத்தது மஹ்தூர், மஹ்தூர்னா பயங்கரமான, கதீர்னா பயங்கரமானது. சிபத் ஹதீர், ஹதீர் என்றா பயங்கரமானது, ஹதீர். சரிதானே. மஹ்தூர்னா பயங்கரமானது, மஸ்ரூப் கண்டா திருடப்பட்ட, மஹ்தூர்னா பாதுகாக்கப்பட்ட, முஃப்தபின்னா மறைவான. முஃப்தபி தான் வரப்போகுது. இந்த மஸ்தூர் என்று சொல்றது, அதுல ஒரு சொல் சித்தாரத்துன் என்று சொல் படிச்சீங்களா. சித்தாரத்துன், சித்தாரத்துன் என்னத்துக்கு சொல்ற சித்தாரத்துன் என்று. சித்தாரத்துன் சொல்ற திரைச்சீலைக்கு, திரைச்சீலை கேட்டின், கேட்டினுக்கு சித்தாரத்துன்னு சொல்றேன். அப்ப சித்தாரத்துன் கேட்டின் மறைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றேன், அதனால சித்தாரத்துன்னு சொல்றேன். முக்தஃபி தான் சரி. அடுத்தது மஜ்மூ ஆ, மஜ்மூ ஆ பி. ரெண்டு கூட்டங்கள் தந்திருக்கிறாங்க, ரெண்டு கூட்டங்களை வச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதாண்டா ஆள். இந்த கேள்வியை நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு காரணம், கேள்வி விளங்கினாத்தான் நம்ம விடையே எழுதலாம். இப்ப டெஸ்ட்டுக்கு எம்சி கூட கேள்வியை விளங்கி எடுக்கும். ஏண்டா தமிழ மாதிரி ஈஸி இல்லை. இப்ப அரபி, தமிழ்ல நீங்க கேள்வியை பார்த்தாலே உங்களுக்கு கேள்வி விளங்கும், விடையை நீங்க எழுதலாம். இங்கே கேள்வியை விளங்குறதுக்கு நாம வேறையா படிக்கணும், கேள்வியை ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்காக தான் நான் இப்படியான இதெல்லாம் உங்களுக்கு தாருது. இதா அவுசலத், வசல என்றா இணைத்தான் அல்லது வந்தடைந்தான் அல்லது சென்றடைந்தான், நிறைய கருத்திருக்கி. அவுசல இணைத்தான். இதா அவுசலத் பைனே என்றா இடையில். இதா அவுசலத் பைனே அல் கலிமத்துல் முத்தராதிஃபா, அல் கலிமாண்ட கூட்டம் சொற்கள், முத்தராதிஃபாண்ட ஒத்த கருத்து, முத்தராதிஃபாண்ட ஒத்த கருத்துள்ள. அப்ப எதிர்கருத்துக்கு என்ன சொல்றது. அல் முலாதா, அல் முலாதாண்ட எதிர்கருத்து. ஒத்த முத்தராதிபா, அல் முலாதான எதிர்கருத்து. அல் அல் கலிமத்துல் முத்தராதிபா பீல் மஜ்மூ தைனி, தைனி என்று வரும். ஏன் தைனி என்று வரும். ரெண்டு கூட்டங்களை என்று, இந்த முன்னுக்கு ரெண்டு கூட்டங்களில் என்று இறைச்சொல் வந்திருக்குது. நாம இது ஜர்ருடைய நிலைமையில படிச்சோமே. ரெண்டு என்கிறதுக்கு ஜர்ருடைய நிலைமையில தைனி என்று பாவிப்போம், ரஃபுடைய நிலைமையில தானி என்று பாவிப்போம், மஜ்முவ தானி என்று ரஃபுடைய நிலைமையில பாவிப்போம். ஜர்ருடைய நிலைமையிலையும் நஸ்புடைய நிலைமையிலையும் தைனி என்று பாவிப்போம். தகூனு அல் இஜாபா, விடை எவ்வாறு இருக்கும். இஜாபான விடை. ரெண்டு கூட்டங்களையும் இணை ஒத்த கருத்துள்ள சொற்களை கொண்டு இணைச்சா ரெண்டு கூட்டங்கள்ல இது சரியான விடை என்று கேட்கிறாங்க. அப்ப சொற்களை நாம பார்ப்போம். முதலாவது சாஅத, சாஅதா உதவி செய்தான், ஹெல்ப் பண்றதுக்கு சொல்றேன். அதே இது இன்னொரு அர்த்தம் நசர, நசர என்றாலும் உதவி செய்தான். அது இன்னொரு கருத்து ஆனே, ஆனே ஆவன, நிறைய சொல்றது உதவி செய்தான் ஆனே. ரெண்டாவது ஜலச, ஜலசைண்டா உட்கார்ந்தான், சிட் பண்றதுக்கு சொல்றேன், இருந்தான். அடுத்தது ஷப்பாக், ஷப்பாக்ண்டா ஜன்னலுக்கு செல்றேன்.
ஜன்னல் எண்ணலுக்கு செல்றேன். அடுத்தது அம்ஸ். அம்ஸ் என்ற நேற்று. அம்ஸ் என்ற நேற்றுக்கு செல்றேன். நேற்று. இன்றைக்கு என்ன செல்ற? இன்றைக்கு என்றா யௌம். யௌமுன் என்றா இன்று. நாளைக்கு என்ன சொல்ற? நாளைக்கு கதன். கதன் என்றா நாளை. கதன். அடுத்தது ஜமீலத்துன். ஜமீலத்துன் என்றா வகுப்பு நண்பி. ஜமீலுன் என்றா வகுப்பு நண்பன். ஜமீலத்துன் என்றா வகுப்பு நண்பி. அடுத்தது அல்பாரிஹா. அல்பாரிஹாட நேற்றிரவு. பாரிஹான்னு சொல்றேன், நேற்றிரவு. நேற்றிரவுக்கு செல்றேன். சரிதானே? அடுத்தது நாஃபிதா. நாஃபிதாண்டா எண்ணல். எண்ணலுக்கு செல்றேன். அடுத்தது ஆவண. ஆவணிட உதவி செய்தான். உதவி செய்தான். சதீக்கத்துன் என்ற நண்பி. நண்பி. கஅத என்ற இருந்தான். கஅதே என்ற இருந்தான். காஅதே என்ற தலைமை தாங்கினான். காஅத என்ற தலைமை தாங்கினான். காஇத்ன்னு சொல்லுவாங்க. தலைவருக்கு காஇத் என்று சொல்றேன். அதே மாதிரி காஇதத்துன் என்ற விதிகளுக்கும் சொல்றேன். காஇதா என்று விதிகள். காஇதத்துன் நஹ்வியாண்ட நஹு விதிகள். காஇதத்துல் ஃபிக்ஹியா ஃபிக்ஹ் விதிகள். கதன் என்ற நாளை. கதன் என்ற நாளை. அப்ப நாம இதை மெச் பண்ணுவோம். என்னென்ன என்ன வரும் என்று. சாத வந்துட்டு எதுக்கு வரும்? ஆவணியோட வரும். ஜலச வந்துட்டு என்னதுக்கு வரும்? கஅதையோட வரும். அப்ப முதலாவது ஜீம், ரெண்டாவது ஆ, மூணாவது ஷப்பக் என்னத்தோட வரும்? நாபிதத்தோட வரும். பா. அடுத்தது அம்ஸ் என்னத்துக்கு வரும்? பாரிகாவோட வரும். நேற்றிரவோ நேற்று. பாரிகா அலீஃப். அடுத்தது என்ன? ஜமீலத்துன் சதீகத்துனோட வரும். தால். தால்ல வரும். ஜீம் ஹா பா அலிஃப் தா. இதுல இது ஜீம் ஹா பா அலிஃப் தா. ரெண்டாவது இருக்கு. இதுதான் சரியான விட. சரி, ஓகே தானே? இதோட நம்மளோட பாடத்தை முடிச்சுக்குவோம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். எல்லாரும் கட்டாயம் படிங்க. டைம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. மற்ற பாடங்களையும் படிங்க, அரபிக்கையும் படிங்க. அரபிக்குங்கிறது புது லாங்குவேஜ் தானே. அப்போ கட்டாயம் படிக்கணும் எல்லாரும். மற்ற டைம்கள் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாம அரபிக்குகளை படிங்க. டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. எந்த டைம் இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்றேன். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போடுற டாஸ்க்குகளை செஞ்சு அனுப்புங்க. அதில் உங்களுக்கு நகு சட்டங்களை கிளியர் பண்றதுக்கு பிரயோசனமா இருக்கு. கட்டாயம் எம்சிக்யூல வர கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பெரும்பாலும் இந்த உதவியா இருக்கிறது நகு தான். அரைவாசி 50% நகு கேள்வியில் தான் கூட வரும். நகு தெரிஞ்சாலே எம்சிக்யூல நீங்க அரைவாசி செஞ்சிடலாம். தகவல்ங்கிறது பெருசா குறையத்தான் வாரு. தகவல் அந்த என்னென்ன இடத்துல எந்தெந்த ஆண்டு இதெல்லாம் பெருசா குறையத்தான் வாரு. கைட் படிக்கிறது தகவலுக்காக வேண்டி. நகு படிச்சாலே அரைவாசி செஞ்சிடலாம். அதனால நகுவை படிங்க. டவுட்டுகள் இருந்தா கேளுங்க. அனுப்புற டாஸ்க்குகளை செய்யுங்க. அதுக்கு மேல அல்லாஹோட நெருக்கமாங்க. அல்லாவோட நெருக்கமாயினா தொழுத டைம் அல்லாஹ் கட்டாயம் உதவி செய்வான். ஏன்னா நீங்க அல்லாவுக்கெல்லாம் நெருக்கமான ஆட்கள். ஏற்கனவே நீங்க அல்லாட மார்க்கத்தை படிக்க வந்திருக்கிறீங்க. அல்லாட மொழியை படிக்க வந்திருக்கிறீங்க. குர்ஆன்ட மொழி. அல்லாஹ் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வான். இதெல்லாம் படிச்சுட்டு போக்குள்ள உங்களுக்கு குர்ஆன்லாம் சொல்லலாம் பார்க்கக்குள்ள நல்லாவே விளங்கும். சொற்களை கட்டாயம் பாடமாக்குங்க. சொற்கள் முக்கியம். லாங்குவேஜ்ல சொற்கள்ங்கிறது தான் முக்கியமானது. ஆக முக்கியம் சொற்கள். அதனால சொற்களை பாடமாக்குங்க. தர சொற்களை பாடமாக்குங்க. டாஸ்க்ல இருக்கிற சொற்களை கட்டாயம் பாடமாக்கணும் அண்ட் இல்லை. ஆனா பாடமாக்க பெரும்பாலும் கைட்ல இப்படி படிச்சு வரக்குள்ள இருக்கிற சொற்கள் கட்டாயம். ஏன்னா கைட்ல இருக்கிற சொற்கள் கட்டாயம் பாடமாக்கணும். இப்ப நான் படிச்சதுக்குள்ள நான் நிறைய சொற்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அதில கட்டாயம் பாடமாக்குங்க. அதெல்லாம் ஒரு நோட் புக்ல எழுதி பாடமாக்குங்க. பாடமாக்க கஷ்டமாக்கிறார்கள். மார்னிங் சுபோக தொழுவிட்டு வந்து இல்லாட்டி தகஜத்துக்கு எழுப்பி பாடமாக்கிறீங்கன்னா நல்லா பாடம் நிற்கும். அப்ப அந்த டைம்ல பாடமாக்குற ஈஸியா இருக்கும். அந்த டைம் பாடமாக்கலாம் படிங்க. அந்த டைம்ல நோட்ஸ் பாடங்கள் படிக்கிறதும் ஈஸியா இருக்கும். 2 ரெக்கார்ட் தொழுவிட்டு படிங்க. அல்லாஹ் கட்டாயம் உதவி செய்வான். கட்டாயம் உதவி செய்யணும் உங்களுக்கு. எல்லாரும் நல்ல மார்க்ஸ் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு ஹைர். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.